தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/1/2016 திங்கட்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் இரவு 10-19 வரை, பிறகு மகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தொழில் எப்படி செய்வது அப்படிங்கறத பத்தி 2 தினங்கள் முன்னாலே நான் பேசினேன். பொதுவா தொழில்ல அந்த 10ஆம் இடம் பார்க்கணும். 10 நன்றாக இருந்தால்தான் முத்தான தொழில் வாய்க்கும். இல்லை என்றால் தொழிலே தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு சிலர் பாதியிலேயே அந்த தொழிலை விட்டு விடுவார்கள். ஒரு சிலருக்கு தொழிலே மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏற்படும். சிலர் கடன் வாங்கி போட்டு அந்த கடனை பூர்த்தி செய்ய முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவார்கள். காரணம், அவர்கள் ஜாதகத்திலே 10ஆம் இடம் பலம் பெற்றிருக்கார். 10ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். பொதுவா சூரியன் இருந்தா இந்த தொழில் மட்டும் நீங்க நிர்ணயிக்க முடியாது. 10க்கு அதிபதி, 10ஆம் இடத்தை பார்க்கிற கிரகம், அதோடு சேர்ந்திருக்கிற கிரகம், நவாம்சத்திலே 10ஆம் இடம் எப்படி இருக்கிறது, அதை சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற தீய கிரகங்கள் எல்லாம் பார்க்கிறதா என்பதையெல்லாம் பார்த்துத்தான் முடிவு செய்ய வேண்டும். இருந்தாலும் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியோடு சூரியன் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர் என்ன தொழில் செய்யலாம்? அவருக்கு சில பேர் இந்த சூரியனுடைய ராசியில சூர்யா ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்னு வைப்பாங்க, சூர்யா என்டர்பிரைசஸ் அப்படின்னு வைப்பாங்க. அந்த கிரகத்தின் பேரிலேயே வைப்பார்கள். என்ன இருந்தாலும் தேர்ந்தெடுத்து இருக்கிற தொழில் மின் சாதன பொருட்கள் விற்பனை நிலையம் அவர்கள் வைக்கலாம். சூரியன் ஆதிக்கம் தொழில் ஸ்தானாதிபதியோடு இணைந்திருந்தால் மின் சாதன பொருட்கள் இருக்குல்ல, அதை செய்யலாம். எலக்ட்ரிக்கல் கடை வைக்கலாம். அது உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் குரு பார்த்தால் அந்த மூலப்பொருள் உற்பத்தி செய்யலாம். எலக்ட்ரிக்கல் சாமான்கள்லாம் மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்யலாம். அதே நேரத்தில் இந்த சூரியன் அக்னிக்கு தொடர்பானது, எனவே உஷ்ணம் சம்பந்தப்பட்டது. உஷ்ணத்தோட தொடர்புடைய தொழில்கள், அக்னிக்கு தொடர்புடைய பணிகளை செய்யலாம். ஒரு ஹோட்டல் வைக்கலாம். அதாவது நம்ம பலசரக்குகளை வாங்கி வேக வைத்து உணவாக்கி நம்ம சமைத்து கொடுக்கிறோம். அப்படி இந்த சூரியனுடைய ஆதிக்கம் இருப்பவர்கள் மிகப்பெரிய ஹோட்டல்கள் வைத்து நடத்தலாம். ரெஸ்டாரண்ட் வைக்கிற போது அதுல பக்கத்துல ஹோட்டல்கள், கேண்டீன் எல்லாம் வச்சு நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சூரியன் ஆதிக்கம் பலம் பெற்றிருப்பவர்களுக்கு ஒத்து வரும். அதுக்கு பிறகு இந்த உணவு விடுதி நடத்துவது மட்டுமல்ல, சமூக நலத்துறை அவர்களுக்கு ஒத்து வரும். தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் என்பதை நிரூபித்து காட்டுபவர்கள் சூரியன் தொழில் ஸ்தானாதிபதியுடன் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள். எம்பியா மாறக்கூடிய வாய்ப்பு, எம்எல்ஏயா இருக்கக்கூடிய வாய்ப்பு, அமைச்சர்கள் பதவியெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ராஜகிரகம் சூரியன் நன்றாக இருக்க வேண்டும். சூரியன் ஒருவர் ஜாதகத்திலே நன்றாக இருந்தால்தான் அதிகார பதவி கிடைக்கும். கமாண்டிங் பவர் அப்படின்னு சொல்றோம். அதிகாரத்துவ யோகம் யாருக்கு கிடைக்கும், அரச பதவி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா 10ஆம் இடம் என்ற முத்தான இடத்திலே சூரியன் ஆதிக்கம் வலுவாக இருக்க வேண்டும். 10க்கு அதிபதியோடு சூரியன் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். ராஜகிரகம் செயல் ஸ்தானாதிபதியோடு சம்பந்தப்பட்டிருந்தால் ராஜாங்க அனுகூலம் உண்டு. அப்படி அவர்கள் தொழிலை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது பரம்பரை தொழிலும் அவர்களுக்கு ஒத்து வரும். தந்தை வழி தொழில், சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய தகப்பனார் இந்த தொழில் பண்ணினாரு, அதையே நானும் தொடர்ந்து செய்கிறேன் அப்படிம்பாங்க. அரிசி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, நானும் அதே அரிசி வியாபாரத்தை தொடர்ந்து செய்கிறேன், நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் பிஇ படிச்சிருக்கேன் அப்படிம்பாரு. படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்காது. காரணம், அந்த 10க்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியோடு சூரியன் சம்பந்தப்பட்டிருந்தால் சூரியன் பிதிர்காரகன் என்று அழைக்கப்படுவது. எனவே தந்தை வழி தொழிலை அவர்கள் தொடர்ந்து செய்யலாம். அதன் மூலம் அவர்களுடைய படிப்புக்கேற்ற தொழிலை காட்டிலும் கூடுதல் சம்பாத்தியம் அவர்களுக்கு கிடைக்கும். எனவே தொழில் செய்ய நினைப்பவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். 10ஆம் இடம் எப்படி இருக்கிறது, அதில் பாவகிரகம் இருக்கிறதா, இல்லை சுபகிரகம் இருக்கிறதா, நீச்சமாகிவிட்டதா, உச்சமாகி இருக்கிறதா, அம்சம் எப்படி இருக்கிறது, அதில் சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா என்பதையெல்லாம் ஆராய்ந்து அதற்கு பின்னாலே நீங்கள் தொழிலை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு வெற்றிகரமாக அந்த தொழில் அமையும். வெற்றிக்கனியை நீங்களும் விரைவில் எட்டி பிடிக்கலாம் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் நாள் இந்த நாள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வந்து சேரலாம். இடம் பூமி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குருவினுடைய பார்வை 2லே பதிவதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். தனவரவு திருப்தி தரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சகோதரர்களால் சகாயம் கிடைக்கும் நாள். தனவரவு எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். எதை செய்ய நினைத்தாலும் உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். கூடுதல் லாபம் தொழிலே கிடைக்கும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 8லே மறைந்து புதனோடு இணைந்திருக்கின்றார். மறைந்த சுக்கிரன் உங்களுக்கு மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை தருவது போல இதுவும் கொடுக்கலாம். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும்.
தலைமை பதவிகள் கூட ஒரு சிலருக்கு வந்து சேருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மிதுனராசி நேயர்களே, கூட்டு முயற்சியால் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். குழந்தைகள் நலனிலும் அதிக அக்கறை காட்டுவீர்கள். நீங்கள் தனித்து இயங்குவதை காட்டிலும் கூட்டாளிகளோடு சேர்ந்து கூட்டு முயற்சி செய்தால் அதிலே இன்றைக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, புத்திரஸ்தானத்திலே செவ்வாய் 6க்கு அதிபதியாக விளங்கும் செவ்வாய் 5லே இருப்பதால் பிள்ளைகளுடைய உத்தியோக நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். படித்து முடித்துவிட்டு குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்களே, வேலைக்கு ஏற்பாடு செய்து கிடைக்கவில்லையே என்று ஏங்கியவர்கள் இன்றைக்கு அதற்குரிய வேலைகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். எனவே இந்த நாள் பிள்ளைகளாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாளாக அமையப் போகின்றது. கடகராசி நேயர்களே, மங்கள செய்தி மனைதேடு வரும் நாள். மறக்க முடியாத சம்பவம் ஒன்று இந்த இல்லத்திலே நடைபெறும். ராசிநாதன் ராசியில் இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். அந்நிய தேசத்திலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊர் மாற்றங்களும் உத்தியோக உயர்வுகளும் நினைத்தபடியே கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, இனிய பயணம் ஒன்றிலே அக்கறை காட்டுவீர்கள். 2லே குரு இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடும் நீங்கள் செயல்பட இயலும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஜென்மராகு பயணத்தால் பலன் கிடைக்கும். வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கன்னிராசி நேயர்களே, வக்ரவியாழன் ஆதிக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நேசம் மிக்கவர்களால் ஏற்பட்ட பூசல்கள் எல்லாம் அகலப் போகின்றது. எனவே பகை மறந்து பாசம் காட்டப் போகின்றீர்கள். பக்கத்து வீட்டாரின் ஒத்துழைப்போடு சிக்கல்களில் இருந்து கூட ஒரு சிலர் விடுபட இயலும். 2லே செவ்வாய் இருக்கிறார். உடன்பிறப்புகள் உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக விளங்குவர். 12ஆம் இடத்தில் உள்ள ராகு பயணத்திற்கான அறிகுறிகளை காட்டுகின்றது. எனவே இன்றைக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ளம் மகிழும் நாள். உதிரி வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. 10லே சந்திரன் இருக்கின்ற பொழுது பயணங்களால் பலன் கிடைக்கும். தாய்வழி ஆதரவும் உண்டு. சந்திரனை சூரியன் பார்க்கின்றார். சூரிய பார்வை இருப்பதால் அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்களுக்கு அனுகூலங்கள் அதிகம் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும் நாள். துணிந்து சில முக்கிய முடிவுகளை எடுக்கப் போகின்றீர்கள். ராசிநாதன் 12ல் மறைந்திருப்பதால் வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். ஒரு சிலர் வீடு வாங்கி குடியேறும் வாய்ப்பும் கிடைக்கலாம். சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. சொந்தங்களில் ஒத்துழைப்போடு நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும். ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதால் முன்னேற்ற வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். விமர்சனங்களால் விரிசல்கள் ஏற்படலாம். உங்களுக்கு வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். நாடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பெண்வழி பிரச்சனைகள் தலைதூக்கலாம். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீரென தூரமான ஊர்களுக்கு மாற்றப்படலாம். அருகில் இருந்து பணிபுரிபவர்களோடு நீங்கள் அனுசரித்து சென்றால்தான் நன்மை கிடைக்கும். எனவே இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும் நாள். தேசப்பற்று மிக்கவர்களின் பாசப்பிணைப்பு ஏற்படும். இன்றைக்கு சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டு. அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் நீண்ட நாட்களாக கிடைக்கவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு இன்றைக்கு அது கிடைக்கலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. வரவு திருப்திகரமாக இருக்கிறது. முன்னோர்கள் சொத்துக்களில் கூட முறையான பாகப்பிரிவினைகள் உருவாகலாம். கும்பராசி நேயர்களே, வரவு திருப்தியாக இருக்கும் நாள். வாங்கல் குடுக்கல்கள் ஒழுங்காகும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகலாம். மக்கள் செல்வங்களின் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உருவாகலாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் உன்னதமான நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, வரன்கள் வாயில் தேடி வந்து சேரும் நாள். குருவின் பார்வை பதிவதால் நீண்ட நாட்களாக கல்யாணம் பேசி பேசி விட்டு போகிறது என்ற கவலை இன்று அகலப் போகின்றது. வாரிசுகளால் ஏற்பட்ட பிரச்சனையும் அகலும். எனவே கல்யாண கனவுகள் நனவாகும். நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு.
புதிய தொழிற்தரங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல் ஆதரவோடு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் இன்றைக்கு வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.